ஏழாவது உணவகம் குலசேகராழ்வார் உணவகம். அடுத்த உணவகத்தில் மனிதர்கள் பலர் ஏதோ பேசிக்கொண்டிருப்பதைக் கண்டான் அந்த சேத்தனன். அங்கு ராஜாவைப் போல மிகவும் தேஜஸுடன் ஒருவர் தென்பட்டார். அவர் எங்கேயோ புறப்பட்டு கொண்டிருந்தார். அவர் ஒரு அரசனுடைய திருமுகத்தை ஒத்திருப்பதால் ஒரு அரசனுடைய கடமை பிரஜையினுடைய துன்பத்தை போக்குவதுதானே என்று அவரிடம் போய் கேட்டால் ஏதாவது கொடுப்பார் என்று எண்ணிக்கொண்டே அவரை மெல்ல நெருங்கினான் அந்த சேத்தனன். அவரிடம் சென்று, ஐயா, எனக்கு மிகவும் பசி ஏற்பட்டுள்ளது, தலையெல்லாம் சுத்துகிறது, பேசக்கூட முடியவில்லை, தாங்கள் அடியேனுடைய பசிக்கு ஏதாவது கொடுத்தால் நல்லது என்றான். உடனே குலசேகர ஆழ்வார், அடியேனுக்கு பாகவத அடியாரனை என்றால் மிகவும் பிடிக்கும். அடியேன் இப்போது ஸ்ரீரங்கம் என்ற திவிதேசத்துக்குத்தான் புறப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஆனாலும் எம்பெருமானுடைய அடியவனை திருப்திப்படுத்துவதுதான் எனக்கு ஆனந்தம். அதனால் நாளைக்கு நான் ஸ்ரீரங்கத்திற்கு செல்கிறேன். இன்று நான் கண்டிப்பாக உன் பசியை போக்குகிறேன் என்று சொல்லிக்கொண்டே உள்ளே சென்றார். அவருடன் கூடவே அவருடைய பரிச்சாரகரும் உள்ளே சென்றார். அந்த பரிச்சாரகரிடத்தில் ஒரு மூங்கில் கூடையை கொடுத்து வாசலில் இருக்கும் அந்த சேத்தனிடத்தில் கொடுக்கச் சொன்னார் குலசேகர ஆழ்வார். அந்த பரிச்சாரகரும் அந்த கூடையை அந்த சேத்தனிடத்திலே கொடுத்தார். அவனுக்கோ முகத்தில் பரம ஆனந்தம். உடனே அவசரமாக அதனை திறந்து பார்த்தவனுக்கு மறுபடியும் அதிர்ச்சி. அதில் 3 ஓலைச்சுவடிகள் தான் இருந்தன. முதல் ஓலைச்சுவடி, கோவினை நாவுற வழித்து எந்தன் கைகள் கொய்மலத்தூ எண்ணுகனோ கூப்பு நாளே. அதாவது, ஸ்ரீரங்கநாதனை நாக்கு தடிக்கும்படி துதித்து என்னுடைய கைகளானவை காலத்தில் பறிக்கப்பட்ட புஷ்பங்களை பணிமாறி அஞ்சலி பண்ணும் நாள் எதுவோ என்று எழுதப்பட்டிருந்தது. இரண்டாவது ஓலைச்சுவடி, நாத்தழும்ப நாரணா என்னழைத்து மெய்தழும்பத் தொழுதேத்தி இன்புறும் தொண்டர் சேவடி ஏத்தி வாழ்த்தும் என் நெஞ்சமே. அதாவது, என் அரங்கனுக்கு அடியார்களாய் நாக்கு தடிக்கும்படி நாராயணா என்று கூப்பிட்டு தேகம் காய்ப்பேறும்படி சேவித்து ஸ்தோத்திரம் பண்ணி ஆனந்தம் அடைகின்ற ஸ்ரீ வைஷ்ணவருடைய திருவடிகளை என் மனமானது துதித்து அவர்களுக்கே பல்லாண்டு பாடட்டும். மூன்றாவது ஓலைச்சுவடி, உண்டியே உடையே உகந்தோடும் இம்மண்டலத்துடன் கூடுவதில்லையான். அதாவது, ஆகாரத்தையும் உடையையும் விரும்பி கண்ட இடமெங்கும் ஓடித்திரிகின்ற இந்த பூமண்டலத்தில் உள்ள பிராகிதர்களோடு நான் கூட மாட்டேன் என்று இந்த 3 பாசுரங்கள் அதில் எழுதப்பட்டிருந்தன. இங்கும் ஒன்றுமே கிடைக்கவில்லையே என்ற துக்கத்துடன் தள்ளாடிக்கொண்டே நடந்து வந்தவன் பூக்களால் நிரம்பி வழிந்த அடுத்த தோட்டத்தில் மயங்கி விழுந்து விட்டான். அந்த தோட்டம் யாருடையது? யார் அவனை தட்டி எழுப்பப் போகிறார்கள்? தெரியவில்லையே.